அள்ளி அள்ளி கொடுத்து பசியொன்று வந்தவர்களுக்கெல்லாம் பசிய போக்குன ஒரு மகான் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். அதே மாதிரி பெண்கள் சாதாரண ஆள் கிடையாது. பெண்கள் இல்லை என்றால் சிலிண்டர் ஏது தீபாவளி தான் முடிஞ்சு யாரா வெடி ஓட்டுவேன்? வெடி எதுக்கு போடுறீங்க? யாருக்கு போட சொன்ன? வெடி அங்கே போடக்கூடாது, இங்கன்னு போடுங்களே. பிடிச்சி எரியட்டும், காலாத்துல காஜ வாங்கிட்டு போறேன். வெடி என்பது சாத்திரத்துக்கு போடணும், மூத்திரம் தெரிக்கிற அளவுக்கு போடக்கூடாது. ஏன்னா அந்த வெடிக்கம்பியை நம்பி உயிரை பணை வைத்து எத்தனை பேர் சிவகாசியிலே பணி செய்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். அந்த வெடியெல்லாம் யாருக்கு போடணும்? சாமிக்கு போடணும், கோமாளிக்கு போடக்கூடாது. இது ஏன் அப்படி தெரியனே தெரியல. நீ மாட் ப்ரோ மாட், அது இன்ஜினியர் கிடையாது, அதே விழா கமிட்டிய பங்கு வச்சிருக்கல. எனக்கு இந்த வெடிக்கு எனக்கு ஆகவே ஆகாது. வெடியோ போட்டா சரி, நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. அந்த கருப்பின் துடியா இருந்தா ஒரு கெங்கு வந்து இதுல விழுகணும். சொன்னதெல்லாம் பழிக்கும். எதுக்கு எனக்காக வெடி போடுற? அந்த வெடி ஓடுற காசுக்கு நாளை ஏழை வேலைக்கு செய்யி, அதே புண்ணியம். நான் வெடியை கேட்கவே இல்லையே. இதை பேசினாலும் எம்கேஆர் மண்டையா பேசுறேன்னு சொல்லுவாங்க. கிடையாது, காசுக்காக ஊழ கும்பிடு போடவே மாட்டேன். எதுவுமே சைட் பார்வையிடுறேன். காசு என்ன காசு? மயிர் காசு. காசு மட்டும் மனதில் வாழ வைக்குமா? கிடையாது. அப்படி காசு வச்சிருக்க ஆளு ஊரா மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டா அந்த உலகத்துல யாரு ஏழை அல்ல, யாரு அனாதை அல்ல. யாரு செய்யறா? பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் யாருக்கு தெரியுமா? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறந்த காசுக்கு ஆசைப்படாம உழைக்கிறான் பாரு என் தமிழன். என் தமிழனுக்கு அந்த வேதனை. இந்த வெடியை நிப்பாட்டியா தம்பி? போய் ஒண்ணு தந்துட்டு வாப்பா. அதுல கருப்பு நியூஸ் பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் முத்தப்பா நினைவாக கண்ணத்துறந்தா ஒளி இல்லை பாடல் பாடவும் கோட்டையூர் ராம்கி சுருகரன் விக்கி இந்தியா பெண்கள் அணி கிரிக்கெட்ல ஜெயித்து விட்டது. அதே நியூஸ் பேப்பர்ல இருக்கு. நன்றி. எல்லாத்திலையும் தேர்ச்சிப்பட வேண்டும். தமிழகத்தில் ஒரு வீர தமிழச்சி கபடியிலே வீர விளையாட்டில் செலுத்து கண்டிருக்கிறார். அப்படி எல்லாருமே பேருவாங்க. என் தம்பியிலெல்லாம் என்னை எத்தனை கூட மதிக்கலையாடா என் தம்பி. அவை ரூட்ல அவன் கரெக்டா இருக்கான். இரு ஊதா சட்டை வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஆகல. ஆய் டைவர்ஸ் ஆயிடுச்சா? கடிச்சு வச்சு விட்டேன். கப்பி இருப்பேன். கப்பு பயல கட்டா. ஒவ்வொரு தம்பிகளும் தங்கச்சிகளும் பெத்ததாயுடைய கஷ்டத்தை அறிந்து யார் படித்து முன்னேறி வேலைகளை பார்த்து தாய் தகப்பனை காப்பாத்துறியோ நீதான் உண்மையான பிள்ளை. யாரு செய்யறா? கருப்பை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இடியப்பம் அங்கிட்டு ஒருத்தன் பருத்தி பால்றேன். என்ன கப்புளிங்க ஓஜின்னு வாங்க. கப்புளிங்க ஓஜெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க இந்த இது என்ன வெடி? இது என்ன சத்தமே கேட்கல? கிணத்து வெடி இருக்கா? ஐயா என் பொறுமையை சோதிக்காதீங்க, நல்லா இருப்பீங்க. நான் கூத்தாடி ஏதோ கோமாளி வேஷம் போட்டு என்னால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு நான் போயிட்டே இருக்கவேன். என்னையெல்லாம் பெரியாள் ஜானத்தை இது பண்ணாதீங்க. அதுக்கு உங்க தாய் தகப்பனை பாருங்க முத. சரியா? நீங்க பேசின தொகையை கொடுத்தா போதும், நான் போயிட்டே இருப்பேன். வெடி வைக்கிறேன், கவட்டுக்குள்ள வைக்கிறேன்னு அக்கப்போர்படுத்துறாங்க. கல்யாண வீட்டுல போய் பொண்ணு மாப்பிளையும் வெடி கட்டாங்க. அவன் நைட்டு வெடி போடுறதுக்கு ரெடியா இருக்க. அப்படித்தான் சரத்தை நண்பர்கள் வைக்கிறாங்களா மாப்பிள்ளைக்கு. சரத்தை உருட்டி விட்டுனே அவன் கவட்டுக்குள்ள போயிடுச்சு. வெடியை பத்த வச்சாங்க. சட்டா சடன்னு அடிச்சவனே அவன் அங்கிட்டு தவனே அவன் பொண்டாட்டி ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணிருக்கு, பைக்கில் தவிர்ச்சு. கடைசியில் அவன் பொண்டாட்டி இல்லாம சூம்பிட்டு படுத்தேன். செய்யலாமா? பெண்கள் அத்தனை பேருமே இல்லை என்றால் ஆண்கள் கிடையாது. தாய்மார்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய அன்னை தெரசா. தெராசு கிடையாது, கம்ப்யூட்டர். இந்த வர ஒரு ஒம்பளைக்கு தெரியல, எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. அன்னை தெரசான்றேன். என்னடி சொல்றேன்? தெராசுன்றேன். காரைக்குடி சந்தையில் மீன் வியாபாரம் பார்ப்பேன் நினைப்பேன். தெரசா என்றால் யார்? உதவி கேட்கும் போது ஒரு நபர் அன்னை தெரசா உதவி கேட்டாங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், அனாதை குழந்தைகளுக்கு பசிய போக்கணும், காசு கொடுக்கணும், கேட்கும் போது
ஒரு நபர் அன்னை தெரசா உள்ளங்கையிலே எச்சிய துப்புனேன். அப்ப அன்னை தெரசா சொன்னாங்க, எனக்கு நீங்க எச்சிய பரிசா கொடுத்து விட்டீங்க, அந்த குழந்தைகள் பசிய போக்க காசு தாங்கன்னு கேட்டாங்க. அப்படி ஒரு தாய் தான் அன்னை தெரசா. இப்ப என் தம்பி எல்லாம் இங்க இருக்கீங்களே, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா யாருப்பா தெரியாது, நக்கிட்டு படு. அப்துல் கலாம் தெரியாதா? ஏவுகணை நாயகன். இன்று எந்த நாடுகளும் இந்தியாவை பார்த்து பயப்படுதுன்னா யாரு? ஒரே ஒரு தமிழனை பார்த்தாயா ஒட்டுமொத்த நாடுகளை மிரண்டு போய் கிடக்கு. அவர்தான் தமிழகத்தில் பிறந்த தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்தா. ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கரும்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை வணங்குவோம் தமிழர். ஏண்டா முண்டா அப்துல் கலாம் நீர்மலாடி அடிக்கிறீ என்னடா? எபேட்டு என்ன பேட்டு நோத்தா விட்டு எபேட்டு தேவை கிடையாது. இங்க அத்தனை பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் இருந்தா கை தூக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியா கொஞ்சம் உள்ள வாவேன். எந்த பிரச்சனை இல்லைன்னா டொங்காஸ் பிரச்சனை இருக்கு. வாடா ஒரே என் தம்பிகள் தான், என் தம்பிகள் என் அண்ணன்கள். ரசிகர் என்று பிரிச்சு பார்க்க மாட்டேன், அது வேற. ரசிகர் என்றால் என்ன ரசிகர்? இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லைன்னா எந்த ஒரு கலையில உள்ள நடிகனும் உயரத்துக்கு போக முடியாது. அவர்கள் போட்ட பிச்சை தானே இதெல்லாம். என்ன கருத்து சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. காரணம் லேடிஸ் பிரச்சனை. லேடிஸ் பிரச்சனையா? 37 42 வயசுல பொன் கிடைக்காமல் அழகிறான். சீமக்கருவ மண்டி. அங்க போய் என்னனே பண்ணுவாங்க? அங்க போய் என்ன பண்ணுவாங்க? நிமிந்தால வேலைக்கு ஆள எடுப்பேன். கல்யாணமாகாத இளைஞர் இருந்தா கை தூக்குங்க. ஓகே, காரைக்குடியில் ஒரு ஆபீஸ் போடுறேன், கப்ளிங் ஆபீஸ். அப்படியா? மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிக்கங்க. நீங்க 3 பேரு டேய் ஆளுக்கு 2 ஈத்து என்டிய கிளட்டு முண்டை. உனக்கு என்ன? உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஒரு நீரை பிடிச்சி பெரிய ஆஸ்பத்திரியில் செக் பண்ணு. சுகர் பேஷண்ட். ஏன் கல்யாணம் ஆகல? சாதக பிரச்சனையா? ஆண்களுக்கு என்ன குறைபாடு? சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுக்காக பொண்ணு கிடைக்கல? எல்லாரும் இந்த கேள்வி ஏன்ட்டு கேட்கறீங்க. ஏன்ட்ட போட்டோ எடுக்க வரேன் பூரா இளவட்ட பைய அப்படி எடுத்துக்கிட்டு ஏனே எம்கேஆர் ஊர் ஊரா போறே, அங்கிட்டு ஏதாவது பொம்பளை இருந்தா பாருவேன். அதுல ஒருத்தர் ரொம்ப அழுதுட்டேன். 4 வேளை தாயா இருந்தாலும் பரவாயில்ல, வயசு என்னன்ட்டே 51 தொட போதுன்ட்டேன். இன்னும் எதுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? போய் முட்டை போறியா? கிண்ணா 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 கிண்ணா. காதல் புனிதமான. இன்னும் வருங்காலத்துல டவுன் போஜில செருப்பையும் துண்டையும் போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி பிள்ளை வந்தோடனே இடம் பிடிச்சிருவாங்க. பிள்ளை வளர்ந்துருச்சு புவனேஸ்வரிக்கு, இந்த பிள்ளை என் மயனுக்கு. அப்படி வளர்த்தாத்தே இனிமேல் பொண்ணு கிடைக்கும். ஏன் தமிழகத்துல பெண் குறைவா இருக்காங்க? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தா தீட்டி என்று அரளிப்பால் கள்ளிப்பால் அத்தனையும் அரளிப்பால் கள்ளிப்பாலுக்கு வெடி வச்சு வெடி போடுற ஆளு யாரும் மணிக்கட்டோட ஒடிச்சு விடுறேன். 5 வாரம் 5 வாரம் அலோ 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 விழா கம்பெனி ஐயா ஐயா பேசாம என்னை மனநே ஊத்தி எரிச்சிருங்க. தாய செத்துறேன் அண்ணே, சொல்ல சொல்ல வீம்புக்கு வைக்காதீங்க. ஆடலும் பாடல் என்றால் பாட்டை போட்டு விட்டு ஆடியோவிலே போட்டு விட்டு மடக்கு மடக்கணும். கச்சா கச்சா கிளி மஞ்சாரோ அரிக்காச்சாரன் ஆடலாம். ஆடனொப்பம் ஐயா உங்க நாடகத்தை நீங்களே கெடுக்க போறீங்க. எனக்கு ஒண்ணும் கிடையாது. வெளியூருக்காரங்க லேசா பேசிட்டு போயிருவாங்க. உண்மையிலே வெளியூர்ல இருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பிக்கு தான் நான் பாதம் தொட்டு நன்றியை தெரிவிக்கிறேன். இது கலனிவாசல் கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை. நீங்க எத்தனை மாநாடு ஓட்டாலும் இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. நீங்கள் இந்த ஒரே ஒரு கோமாளிக்காக, எங்க அண்ணன் தம்பி பாசத்துக்காக வந்த கூட்டம் இதை. ஒவ்வொரு கலைஞனை வைத்து 10 பேர் புலப்போம். யாரும் பெரியாள் அல்ல. நீ தான் பெரியாள், நான் தான் பெரியாள் என்று சொன்னால் என்னப்பா நாட வேணாம்ட்டாங்களா? அவரு சந்த கடை நினைச்சு வந்துட்டேன். நான் ஆட்டி அவர் கிடையாதுப்பா, நான் கேரளாவுக்கு புழுக்கு ஏத்துருவேன். ஹலோ விழா கமிட்டி, இந்த பாடியை அப்புறப்படுத்து போ. ஒரே முத்தம் தரேன், கணேஷ் வேலை துப்பிட்டு வா முண்டை. கொண்டு போய் இந்த 8ஆம் நம்பர் ரூம்ல பூட்டி ஓடு. ஒரு பிட்டு படத்தை போட்டு விடுறான். இந்த கொடுமையா போட்டு கணேஷ் பேல வச்சுட்டு ஒரே ஒரு முத்தம் கொடு. சிறுநாய் பிரிவாட வரதா நாடகத்துக்கு வந்து நீ கொல்ல பாக்க.
எக்கோ வை சார் போய் ஒரு பாட்டு பாடிக்கோ. நீ வெடி போட்டுக்கிட்டே இருந்தா திருந்த மாட்டியப்பா. தென்பாண்டி நானும் பிறந்தது, கோமாடி எம்கேஆர் பிறந்தது, சிவகங்கையா தம்ப பிறந்தது, ராமநாடா ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தது, ராமநாடு. இந்த மிருதங்காரன் மூத்திரத்தை குடி. எந்த பாட்டு படிச்சாலும் அழகா வாசிக்கிறாயா, சூப்பர்யா தங்கம். ஏன்டா நீ கழுத்து முட்டை பொழுதுனைக்கு என்ன தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அடுத்திருக்காரு ஜெய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அனு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறையடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமைக்கு நபர்களா ஏதென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு ஜெய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா கமானோர்படி. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராம 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 ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு ஜெய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். பின் மீது வானத்தில கனகேவினா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. ஏவின் மீது கனையேவினான் தமிழக மண் மீது அதை தூவினான். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏ தென்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருப்பது ஏ ஜெய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். இந்திய மாநிலத்தில் உள்ள அத்தனை இந்தியர்கள் மறக்கலாம் ஏவுகணை நாயகனை. இந்த உலகம் உள்ளவரை என் தமிழர்களை மட்டும் என்னாலும் மறக்க மாட்டோம். வாழ்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் தொடர்ந்து வளர்க. தமிழனுடைய ஒன்றுபட்ட பாசமும் அன்பும் வீரமும்.